வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜாஸ் மேட்ச் சேவிங் பார்ட்னர்ஷிப்புங்க. அதாவது ஒரு மேரத்தான் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராகுலும் கிலும் இனிஷியலா அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் எப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்களோ அப்பவே இந்தியா வேற அண்டர் ட்ரபிள். இன்னும் 2 செஷன் வேற இருக்கு, பண்ட் வேற இன்ஜூர்டு அப்படின்னும் போது த வே சுந்தர் அண்ட் ஜடேஜா அந்த 2 செஷன் ஃபுல்லா விளையாடி இந்த மேட்ச் இந்தியாவுக்கு சேவ் பண்ணி கொடுத்த விதம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. மக்களே, அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாம் ரொம்ப சாலிடா இருந்தது. லியாம் டாசன் அந்த ரஃப் யூஸ் பண்ணி எல்லாம் போட்டாரு. 2 பேருமே செமையா விளையாடினாங்க. ஜடேஜாக்கு அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு லக் இருந்துச்சு, ஓகே, ஜோ ரூட் கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பாசிட்டிவா விளையாடினாருங்க. அவர் பாத்தீங்கன்னா ஷெல்லுக்குள்ளே போல. அவர் பாசிட்டிவா விளையாடுறதுனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருச்சு. அவர் நல்லா செட்டில் ஆயிட்டார் இன்னொரு எண்ட்ல. சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்கன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ வாஷிங்டன் சுந்தர் அவரோட மேடின் டெஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு. ஜடேஜா ஏற்கனவே இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு கிவ் ஹிம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த சீரிஸ்லயே ஆல்மோஸ்ட் 420 ரன்ஸ் மேல அடிச்சிட்டாரு. சோ 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் பிரஷர். சொல்லியே ஆகணும். மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.